சங்கீதம்ல வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று. அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம லைஃப்ல மற்றவர்கள் மேல யோசிப்போம், இவங்க எப்படி உயர்ந்து வந்தாங்க, இவங்க எப்படி இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ நன்மைகள் வந்தது, இவங்க தவறு செய்து நல்லா வாழ்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அல்லேலூயா. ஆனா சங்கீதம் 37ல 3 வாட்டி சொல்லப்பட்டிருக்கோம், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு மட்டுமே காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல நீ எரிச்சல் அடையாத, கோபம் அடையாத. துன்மார்க்கர் கொஞ்ச காலம் இருப்பாங்க, அப்புறம் அறுப்புண்டு போவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திரவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல ஆவிக்குரிய அறுவடையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஷேர் பண்ணும் பொழுது, நம் வாழ்க்கையில் இயேசுவின் வாசனையை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அவங்க நம்ம வாயிலாக சுவிசேஷத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் போல ஆகிறாங்க, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் போல ஆகிறார்கள். அல்லேலூயா. அப்படி இந்த பூமி மொத்தமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அதுவே ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய ஆசீர்வாதம், நாம் நம் வழியாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால். அல்லேலூயா. இது 2 வகையில பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், காத்திரு, நீ காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அவர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.